எல்லோருக்கும் வணக்கம். ஒய் பிளட் சேம் பிளட். எதிர்த்த வீட்டுக்காரன போர்ட்ஃபோலியோ இறங்கி போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன போர்ட்ஃபோலியோ இறங்கி போச்சு, இன்னைக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ இறங்கி போச்சு அப்படின்ற மாதிரி 263 பாயிண்ட் நிஃப்டி இறங்குனா யாரால தாங்கி பிடிக்க முடியும்? எத்தனை பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ தப்ப முடியும்? ரொம்ப கம்மியான அளவில் தான் தப்பிக்க முடியும். ஸோ ஒரு மாதமாக நம்ம இருந்த சந்தோஷத்துக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நாள் இன்னைக்கு தான். ஏன் அப்படின்னா மார்க்கெட் 263 பாயிண்ட் இறங்கி 26,000க்கு கீழே இருக்குது. இனி மறுபடி எத்தனை லட்சம் கோடி பணத்தை போட்டு மறுபடி மார்க்கெட்டை கீழிருந்து 26,000 தாண்ட வைக்க முடியும்? ஸோ நீங்கள் பார்க்குறது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கடந்த ஒரு மாதமாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த மார்க்கெட் எப்பெல்லாம் மேல் நோக்கி ஏறணும்னு முயற்சி செய்கிறாங்களோ அப்பெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் வாயிலிருந்து ஏதாவது வார்த்தைகளோ அல்லது யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஏதாவது வார்த்தைகளோ அல்லது ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நம்ம நாட்டுக்கு சத்தியமாக சம்மந்தம் இல்லை. நம்ம நாட்டிலேருந்து தொடர்ந்து ஆர்பிஐ முதல் கொண்டு எல்லாரும் நல்ல நல்ல தகவல்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் மேலே ஏறாத வரைக்கும் எத்தனையோ தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப்பினுடைய தகவல்கள். ஸோ டஃப் மார்க்கெட் சிச்சுவேஷன், மார்க்கெட் தன்னுடைய உச்சத்தை தாண்டி போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதமாக. ஆனாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மார்க்கெட்டை மேலே ஏற்ற விடாமல் மேல் நோக்கி வர்றப்பவெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற விஷயம் நம்மளுடைய மார்க்கெட்டை தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்திருக்கு. இனி கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும், பொசிஷனல் ட்ரேடிங் ஆகட்டும் அல்லது இன்ட்ராடேன்னு எந்த ஒரு ட்ரேடருக்குமே நிறைய பேர் இந்த விஷயத்தை கவனிக்கிறதில்ல. கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாமே வேலை செய்யும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப செலக்டிவாக மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா சந்து பொந்துக்குள்ளே இருக்கக்கூடிய பங்குகள்லாம் ஈஸியாக மேலே வந்துடும். ஆனால் மார்க்கெட் சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா தேடி கண்டுபிடிக்கணும். யாராவது ஒருத்தனாவது இன்னைக்கு மேல் நோக்கி ஏறுவான்னு பல விஷயங்களை போட்டு ஏங்க அதுக்குன்னு மார்க்கெட் கீழே இறங்கினா எல்லா பங்குகளுமே நெகட்டிவ்ல இருக்கும். எவனாவது ஏற தான் செய்வான். ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். நம்ம இந்த ஹெட்ஜிங் அலர்ட் அப்படின்றது பேசி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மாதமாக மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. பல பேர்த்துக்கு நஷ்டத்துலேருந்து லாபம் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே போர்ட்ஃபோலியோ இருக்கிறவங்க ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாட்டு நிலைமையே சரியில்லை. ஹெட்ஜிங் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பயம் என்பது போயிடும். மச்சான் யாரா இவங்கெல்லாம் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த எடில்வைஸ் அப்படின்றது மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வால்டிலிட்டி தான். ஒரு 60 ரூபாயிலிருந்து 140 போகிறதும் மறுபடி 70 உழுகிறதும் மறுபடி 120 அப்படின்ற மாதிரி வால்டிலிட்டி இந்த எடில்வைஸ். இந்த ஜிஎம் ஃபினான்சியல் அப்படின்றது பார்த்தா அதுவும் பயங்கரமான வால்டிலிட்டி. யாரா மச்சான் நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். மைக்ரோ கேப்பில் இருக்கக்கூடிய எடில்வைஸை பார்த்துக்கிட்டு இருக்குமா இல்லை ஜேஎம் ஃபினான்ஷியலை பார்த்துக்கிட்டு இருக்குமா மிட் கேப்பில் இருக்க பங்குன்னு ஒரே டவுட்டாக இருக்கும். இதெல்லாம் என்ன செக்டர்? இந்த எடில்வைஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றது ஃபைனான்ஷியல் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ் பண்ணக்கூடிய பங்கு. இந்த ஜேஎம் ஃபைனான்ஷியல் என்பது அவங்களும் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஜேஎம் ஃபினான்ஷியல் 1163 கோடி இப்போ லாஸ்ட் ட்ரெயிலிங் 12 மந்த்ஸில் 1163 கோடின்ற லாபம் புக் பண்ணுறாங்க. போன குவார்ட்டரில் 262 கோடி லாபம்னு காமிச்சிருக்காங்க. இந்த எடில்வைஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் போன குவார்ட்டரில் 175 கோடி லாபம்னு காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு வருடத்தினுடைய வருமானம் 592 கோடின்னு இருக்குது. அப்பப்போ நம்ம போய் தகவல்களை சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஜேஎம் ஃபினான்ஷியல், எடில்வைஸ் ரெண்டுமே ஸ்மால் கேப். இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்பது 10,367 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் ஜேஎம் ஃபினான்ஸ் 13,588 கோடி. ஆனால் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியலுடைய ப்ரொமோட்டரில் பல்காக 24% ஜேஎம் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப வாலட்டிலிட்டியான ஆளுங்க 2 பேர் இருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இது போன்ற பங்குகள்லாம்
விலை வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா எங்களுக்கு சந்தோஷமே, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாலும் நன்மைக்கே அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. எப்போ கிடைக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இப்போ பொங்கலுக்கு ஏதாவது பரிசு கிடைக்கிற மாதிரி இம்மீடியட்டாக மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சோன்னே தொப்புனி எல்லா பங்குகளும் அதனுடைய லோவில் வந்து கிடைக்குமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்றைக்குமே நல்ல லோ ரேட் சீப் ரேட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு காற்று கிடக்கணும். இவங்கெல்லாம் எப்போ இறங்குவாங்க அப்படின்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். பொங்கலுக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்? அப்படி பொங்கலுக்கு கரும்பு வேணால் கிடைக்கும். நண்பர்களே, சுப்ரோஸ் அப்படின்றது ரொம்பவுமே சிறிய பங்கு, மொத்தமே 5000 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் இவன் செய்த சாதனையை பல பெரிய பங்குகளே செய்யலை. 500 ரூபாய் போன வருஷத்துல இருந்து 1200 வரைக்கும் போயிருக்கான். 100% மேலே ஏறி காமிச்சிட்டு தான் சமீபத்தில் கீழ் நோக்கி விழுந்திருக்கு. அப்படி நீங்கள் என்ன செக்டரில் இருக்கீங்க தம்பி அப்படின்னா இது ஏர் கண்டிஷனிங் அப்படின்ற செக்டரில் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்த இந்த சுப்ரோஸ் திடீர்னு ஒரு சாட்டையடி பிரச்சனையை ஒன்று பண்ணிடுச்சு. சமீபத்தில் தான் மறுபடி கண்ணா இன்னொரு ரவுண்டு போக ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல லேசாக பிக்கப் ஆகிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தா செய்திகள்லையும் வந்துக்கிட்டு இருந்தது. 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு என்ன பிரச்சனை பண்ணி விட்டுருக்குன்னா கடந்த 4 நாட்களாகவே இந்த பங்கு பாவம் இறங்கி போச்சு. அதனால் பல பேர் ஆசையாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, கண்ணா இன்னொரு லட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கண்ணை வந்து இன்னொரு லட்டு சாப்பிடல, மறுபடியும் அதனுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கே வந்து உட்காந்துடுச்சு. ஸோ இந்த சுப்ரோஸ் அப்படின்ற பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு தகவல்னா, இப்போ தான் சமீபத்தில் இது 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டி செய்திகளில் வந்தது. மறுபடியும் இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட்லேயே வந்து உட்காந்துருக்கு. இனி எந்த பக்கம் கால் எடுத்து வைப்பான் அப்படின்னு தெரில. இப்போ கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி பொங்கி பொங்கி அழுத சில ஷேர்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீகார்ட் அப்படின்ற பங்கு என்ன கொடுமை. இந்த வீகார்ட் ஷேர் இப்போ தான் சமீபத்தில் ஒரு ரெக்கவரி என்பது ஆயிருந்தது. லேசாக 4 நாளாக மேல் நோக்கி வந்துட்டு இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் ஒன்று போட்டிருந்தான். ஆஹா, நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுரா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீகார்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி என்ன ஒரு கொடுமை. லேசாக வந்த அந்த எழுச்சி மறுபடியும் எங்கிருந்து ஆரம்பித்தானோ அதே இடத்துல போய் விழுந்துட்டான். இனி மறுபடி எப்போ ஒரு ரிவர்சல் திரும்பக்கூடிய சிக்னல் மறுபடி எப்போ வரும் அப்படின்னு பாவம் காத்து கிடக்கிறாங்க. திரும்பின ஒன்று சமீபத்தில் இறங்கி போச்சு பாவம். அதே மாதிரி தான் இந்த பிஜிஐஎல் ஷேர் அருமையாக மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு இருந்த ஷேர் தான் சமீபத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்தினாலேயோ தெரியல கடும் சரிவு. ஆல் டைம் ஹையை தாண்டிய பங்கு ஒரே மாதத்தில் பொத்துன்னு கீழே வந்து 200 days மூவிங் ஆவரேஜில் வந்து விழுகுதுன்னா கண்டிப்பாக ரொம்பவுமே ஒரு ஃபெயிலியர் கேஸாக தான் இருக்குது மார்க்கெட்டேவும். ஆனால் இந்த பிஜிஐஎல் ஷேராவது ஒரு கட்டத்தில் எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் வந்திருக்கான். 2025 கிட்டத்தட்ட 3 முறை எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்தவன் மறுபடியும் 2026 கடைசியில இன்னொரு எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு 8% இறங்கியிருந்தாலும் இப்படி கண்ணா பின்னான்னு ஏறி இறங்கி எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கியடா தங்கம். நீ எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஎல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் என்பது கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர். ஆஹா, என் இனமடா நீ அப்படின்ற மாதிரி திருப்பூரை ஒட்டி சார்ந்த ஒரு பங்கு தான் இது. என்ன இருந்தாலும் மேலே இருந்து கீழே விழுந்தது ஒரு துன்ப செய்தி தான். இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற பங்கு அதுவுமே சமீபத்தில் ஒரு உச்சம் என்பது வந்த பங்கு. பழைய கையெல்லாம் திருப்பி பிடிக்கல. பழைய கையெல்லாம் திருப்பி பிடிக்கணும்னா அதெல்லாம் 3000க்கு மேலே போகணும். அது எங்கே இருக்குன்னா அது ஏதோ கோவிட் சமயத்தில் வந்த பங்கு. அது ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர் என்பதனால கோவிட் சமயத்தில் வந்த லாபத்தை வச்சு நல்லா உயர பறந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எதுவும் விசி இல்லைங்களே, அப்பப்போ கோவிடில் லேசாக தொற்று கண்டுபிடிப்பாங்க, உடனே அதை ஏதாவது ஏற்றுவாங்க, அப்படி இப்படின்னு கடைசியில் இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய லெவல் என்ன இந்த மெட்ரோபாலிஸ் சமீபத்திய ஒரு வருடத்தில் அப்படின்னா அது 1000க்கும் 2250க்கும் தான் இப்போ சென்டர் பாயிண்டில் சரிவடைந்து கிடைக்கிறது பாவம். ஸோ எத்தனை பேர்த்துக்கு வந்து நேற்று கூட ஒருத்தர் நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார், ஒரு வருஷம் கழிச்சு ஒரே 1% லாபத்தில் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ எத்தனையோ பேர்த்துக்கு வந்து நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டு சரி மறுபடியும் லாபம் இது வரும்னு பார்த்துட்டு இருப்பாங்க போல, அப்படியே கீழே இறக்கி விட்டுறான். அது மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு நடந்ததுன்னு தெரியல. அதே மாதிரி இன்னும் சில ரீசெண்ட் ஃபெயிலியர்ஸ் லேசாக திரும்புற மாதிரி காமிச்சிட்டு மறுபடி பொத்துன்னு விழுந்த பெரிய ஆளுக கொஞ்சம் ஃபேமஸான ஆளுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பிஎல் இப்போ தான் சமீபத்தில் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிற மாதிரி காமிச்சிருந்தா, அப்புறம் கடந்த 5 நாட்களாக தொடர் இறக்கமாகி எங்கிருந்து ஆரம்பித்தானோ மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்துடுச்சு. தீபக் ஃபெர்டிலைசரும் அவங்களுடைய ஏரியாவில் அவங்க ஒரு பெரிய ஆள் தான்.
அப்படி இருக்கக்கூடிய பங்கும் பாவம் அநியாயத்துக்கு தற்போது சரிவடைந்த பின்பு இதெல்லாம் உண்மையிலேயே அநியாயங்க. அதாவது ஆல் டைம் ஹை பக்கத்தில், இயர்லி ஹைக்கு பக்கத்தில் நல்லா பிரேக் அவுட் ஆகி காமிச்சிட்டு மறுபடி கீழே உளுந்து மறுபடி ரீடெஸ்ட் பண்ணி மறுபடி ஓரளவுக்கு மேல் நோக்கி காமிச்சிட்டு அப்புறம் மறுபடி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போறியே, நீ எல்லாம் ஒரு பாஸ் கேஸா கிடையாது, ஃபெயிலியர் கேஸ் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த நெகட்டிவ் மார்க்கெட்லேயும் நம்ம இந்தியா சிமெண்ட் கிட்ட அப்படி என்னத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. அது இன்னைக்கு 3% ப்ளஸ் ஆயிருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 24% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அந்த பங்கு ஒரு நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருந்தாலும் அதை யார் வச்சிருக்கா அப்படின்றத ரொம்ப முக்கியம். பெரிய ஆள் வச்சிருக்கார், அல்ட்ராடெக் சிமெண்ட். இப்படி தான் வெனிசுலா நாட்டை ட்ரம்ப் அவர்கள் வச்சுக்கிட்டு இப்போ வெனிசுலா நாட்டிலிருந்து வரக்கூடிய குரூட் ஆயிலை நாங்கள் என்ன செய்வது என்று தீர்மானிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போட்டு பார்த்தேன், யார் இப்போ வெனிசுலாவை வச்சிருக்கா. அது வெனிசுலாவை முதல்ல வச்சிருக்கிறாங்கன்றது அது ஒரு காம்ப்ளிகேட்டட் திங். வெனிசுலாவினுடைய ஆயிலை யார் வச்சிருக்காங்கன்றது இன்னொரு காம்ப்ளிகேட்டட் திங்னு மொத்தமாக எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகி தான் உட்காந்துருக்காங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, வெனிசுலா நாட்டை நாங்களும் தான் வச்சுக்குவோம் அப்படின்னு இந்த சீனாவினுடைய படைகளும் ரஷ்யாவினுடைய படைகளும் அந்த இடத்துல போனாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லாம் வாட்டர் பைப்பை திறந்து விட்டால் எப்படி தண்ணி பொல பொலன்னு கீழே பக்கெட்டுக்குள்ளே வந்து உழுகுமோ அது மாதிரி போயிடும். நண்பர்களே, இந்த மார்க்கெட்லேயும் கும்பா கிட்ட போகாமல் காளைகளிடம் வந்து சரணாகதி அடைந்த ஒரு பங்கு தான் இந்த நெட்வெப். இந்த நெட்வெப் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அருமையான ஒரு ஏற்றத்துக்கு பிறகு கீழே விழுந்தாலும் மறுபடியும் திரும்பி 50 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இன்றைய தேதியில் மேல் நோக்கி வந்த இப்போவும் யாருக்கும் துன்பத்தை கொடுக்காத ஒரு பங்கு அப்படின்னா இந்த நெட்வெப் அப்படின்ற பங்கு தான். சிஜி பவர் பாவம், அந்த சிஜி பவர் ஷேர் ப்ரைஸில் வந்து இன்றைக்கி வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு. பாவம் 3.5% கீழேயும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடிய எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து இந்த பங்கு யோசிக்காமல் தொப்புக்கடின்னு கீழே விழுந்தது மட்டும் இல்லை, இப்போ கூட நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, அட இந்த சிஜி பவர் 800 ரூபா வந்துதா, பேசாமல் விற்று விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பங்கில் கூட போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாமா. அவன் அழகு போல் வந்தான், 450 ரூபா ரேஞ்சிலிருந்து 800 ரூபா வரைக்கும் வர்றது என்ன சின்ன விஷயமா, ஒரு வருஷம் கூடி மேலே வந்தான். பேசாமல் கொஞ்சோண்டு குவான்டிட்டியாவது குறைச்சி விட்டுருந்தா இன்றைக்கி ஒரு மாதிரி மனசுக்கு சாந்தி அடைச்சிருக்குமா. இந்த ஐடிபிஐ ஷேரும் ஒரு ரீசன்ட் பிரேக் அவுட் ஃபெயிலியருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அவனு வந்து ஒரே பாரில் என்னமோ ஆகாயத்தை தொடர மாதிரி போனால், நம்ம கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோமே, 2024 இப்படித்தான் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஃபெயிலியர் பண்ணி விட்டான், அதை மறுபடியும் 2 வருடம் கழித்து திரும்பி செய்வானா அப்படின்ற மாதிரி நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருந்தா, இதான் நான் உங்களை செஞ்சுட்டேன்ல அப்படின்ற மாதிரி பல்வேறு வருடங்களுக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு முறை அது ஆல் டைம் ஹை போகிறதுக்கு 2024 போய் முயற்சி செஞ்சு முடியாமல் கீழே பல பேர்த்து பணத்தை 2-3 வருஷம் லாக் பண்ணி விட்ட பங்கு தான் இந்த ஐடிபிஐ. மறுபடியும் இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி கீழே வந்து ஆல் டைம் ஹையை தாண்டினது பிறகு மறுபடியும் அதே பார்னுடைய வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண ஒரு பங்கு தான் இந்த ஐடிபிஐ ஆக இருக்கிறது. வருவடா, நீ எல்லாம் ரொம்ப நல்லா வருவ. இந்த கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், கோகெக்ஸ் அப்படின்றதும் ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான, கார்மெண்ட் ரிலேட்டடான கம்பெனி தான். இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான இருந்த பங்குகள் தான். கோகெக்ஸ் ஆகட்டும், கேபிஆர் மில்னு எல்லாருமே வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருந்த பங்குகள் தான். பட் இந்த பங்கு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய 2024 லோ ப்ரைஸ் கிட்ட வந்து விழுந்திருக்கு. அட கொடுமையே, கன்னத்தில் என்னடி காயம், ட்ரம்ப் செய்த கோலம் அப்படின்ற மாதிரி பாவம். கார்மெண்ட் ஷேர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அதிகமான வால்யூம் நடந்திருக்கு, அதிகமாக அடியும் வாங்கியிருக்கிறது அவங்க தான். அதே மாதிரி சமீபத்தில் சில மைக்ரோ கேப் பங்குகள் உண்மையிலேயே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இவனுங்கெல்லாம் கீழே விழுகலை, எதனால்? பெரிய பெரிய லார்ஜ் கேப், மிட் கேப்புகளை இப்போ சமீபத்தில் மண்ணை கவி உள்ள நேரத்தில் இந்த சுப்ரியா அப்படின்ற ஒரு பங்கு, மைக்ரோ கேப், சிறிய விலை கொண்ட, அதாவது சிறிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு, எப்படி இவனால் 2025 முழுமைக்கும் இவனால் எப்படி கீழே பெருசாக சரிவடையாமல் நின்று ட்ரேடமாக முடிஞ்சதுன்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதே மாதிரி தான் இந்த நவா அப்படின்ற பங்கு, அதுவும் சமீபத்தில் கீழே இறங்கினாலும் தற்போதைக்கு 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பங்கு. நீங்கள்லாம் என்னப்பா செக்ட்ரு,
ஒருத்தர் பவர் செக்டர், நவா லிமிடெட் வந்து பவர் செக்டரில் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இது கொஞ்சம் புல்லிஷாக இருக்கக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்குது. அந்த காலத்திலே பவர் செக்டர்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸில் தான் இருந்தான். இந்த சுப்ரியா லைஃப் சயின்ஸ் என்பது ஃபார்மா கம்பெனியாக இருக்கிறது. ஸோ மைக்ரோ கேப் ஸ்டாக்குகளாக இருந்தாலும் அது இருக்கக்கூடிய செக்டர்கள் அவங்கள காப்பாற்றி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நண்பர்களே, திஸ் இஸ் டோட்டலி எ ரீட்டைலர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அந்த பங்கை வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃப்ஐஎஸோ டிஐஸோ வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதே பங்கு ரொம்ப கீழே தரமட்டத்துக்கும் போயிருக்காது, லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கும். ஆனால் மேல் நோக்கி அதனுடைய விலை மேலே இருந்திருக்கும். இப்போ உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்க, எஃப்ஐஸ் இருக்கக்கூடாது, டிஐஸ் இருக்கக்கூடாது, ரீட்டைலர்கிட்ட மட்டுமே, ரீட்டைலர்கிட்ட ப்ரொமோட்டர்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பங்கு, ஆனால் மேல் நோக்கி மேலே வந்த பங்கு, சாதித்த பங்கு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் ரோட்டில் போகிறவர் கேட்குறான்னு வச்சிங்களேன், டக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அந்த செய்தி என்னென்னா, இந்த கேலண்ட் இஸ்பேட் அப்படின்ற பங்கு எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி இந்த பங்கு பக்கம் வரல. அது ஏன் அப்படின்றது தெரில. இது மொத்தமாக பப்ளிக் மட்டுமே இந்த லாபத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கு 2025 செய்த சாதனை என்ன அப்படின்னா, வெறும் 300 ரூபாய்களில் இருந்து 800 வரைக்கும் போயிருக்கான். போயிட்டு இப்போ மறுபடியும் லேசாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்காக இந்த கேலண்ட் இஸ்பேட் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டை மேலே போகணுமா கீழே போகணுமான்றது ரீட்டைலர்கள் தான் முடிவு பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, இதில் எஃப்ஐஸ் தற்போதைய நிலைமையில் எஃப்ஐஸும் கிடையாது, டிஐஸும் கிடையாது. எதாக இருந்தாலும் நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன். இந்த பங்கினுடைய விலை நகர்வு என்பது கடந்த சில வருடங்களில் பார்க்கும் பொழுது 2025 800 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்குவதும் ஏறுவதுமாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு தற்போதைக்கு மறுபடியும் சென்டர் பாயிண்டில் வந்து விழுந்திருக்கு. அடுத்தது இவனுடைய நகர்வு எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த நிவா பூப்பா அப்படின்றது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக சமீபத்தில் இருக்குது. சமீபத்தில் தான் இது ஐபிஓவாக வந்த பங்கு. அது ஐபிஓ வந்ததுலேருந்தே பெரிய ஒரு வால்டிலிட்டியில் தான் ஆடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டு இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்கை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்றது தெரில. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் இறங்கியிருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏறிய பங்குகள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிய பங்குகள் அப்படின்ற ஷேர் செய்திகளில் இந்த நிவா பூப்பா அப்படின்ற பங்கு வருது. இதே நீங்கள் ஸ்னைடர் அப்படின்ற எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநியாயத்துக்கு பிளட் பாத். சரி, அந்த பங்கு வந்து இதுக்கு முன்னாடி அவனுடைய மூவ்மெண்ட்லாம் இப்படி இருந்திருக்கு, ஒரு வேளை பிக்கப் ஆகிட்டா ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமேனு பாவம் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவன் செய்த வேலை என்னென்னா, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி கீழே வந்து அவன் பிக்கப் ஆகலை. பிக்கப் ஆகிறதுக்கு பொதுவாக இன்றைக்கி அது ஒரு பிளட் பாத். இப்படியா எங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு ஓப்பன் ஆனதுலேருந்து சரிவடைஞ்சு அநியாயத்துக்கு 5% சரிவடையில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், பேசாமல் சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய பழைய உச்சத்தை வந்து தொட்டா அப்போவே கொடுத்துருந்துருக்கலான்ற மாதிரி தான் இப்படி கூட யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இங்கே கொடுக்காம விட்டவங்க இருக்கிறது ஒரு பக்கம், இந்த இடத்துல போய் மறுபடி வாங்கி செய்த தவறுகளையே மறுபடி செஞ்சிருந்தா கும்பா குட்டி அப்படின்னு எழுதி நெத்தியில் ஒட்டிக்கிட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல். இந்த ஏபிபி இந்தியா சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸான பங்கு, ஆனால் போன வருஷத்தில் பெருசாக சாதனை செய்யாத பங்கு. மற்றவங்க இறங்குறது பரவாயில்ல, இந்த ஏபிபி இந்தியா மறுபடியும் சான்ஸ் கிடைச்ச டைம்லாம் கோல் போடணுன்னு இன்றைக்கி ஒரு சேம் சைடு கோல் 5% காணோம். டாய், கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துங்கய்யா. உலகத்தில் தான் பெரிய மனுஷனாக இருக்கிறோம், பெரிய பதவியில் இருக்கிறவங்க கரெக்டாக நடந்துக்கிறது இல்லைன்னா நீ அதுக்கு மேலே இருக்கிய அப்படின்ற மாதிரி ஏபிபி இந்தியானுடைய வரலாறு ஒரு காலத்தில் 9,000 10,000 நோக்கி இருந்த பங்கு. ஆனால் இன்றைக்கி இப்போ அவன் 5,000 இருக்கிறது மட்டும் இல்லை, அது இன்றைய தேதியில் ரொம்பவுமே பெரிய ஃபால் என்பது நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சார் எப்போ இப்படி ஒரு பெரிய ஃபால் பண்ணார்னா ஆகஸ்ட் மாதம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகி 5,000க்கும் 5,500க்கும் ஒரு 2 முறை ஆடினார். இப்போ மறுபடியும் 5,000 வந்து உட்காந்துருக்காரு. கடைசியாக இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேருடைய செய்தி என்னென்னா, சமீபத்தில் தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கு வந்து இது செய்த சாதனை என்ன 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ட்ரிப் அடிச்சிருக்கான். கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கும் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்ரிப் அடிச்சிருக்கான். ஆக இந்த பங்கு அப்படி மேல் நோக்கி வரக்கு அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பக்கபலமாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் எஸ்,
அது வந்து லாஸ் மேக்கிங்காக ரிப்போர்ட் பண்ணல. அப்பப்போ திடீர்னு ஒரு க்ரோத்தாக கூட அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுமேவும் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் மேலேயும் கீழேயும் இறங்கி ஏறிட்டு இருக்கிறதுனால தான் அந்த பங்கில் இப்படி ஒரு அற்புதமான ரிசல்ட் என்பது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய Q3ல இந்த பங்குகளுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இன்றைய தேதியில் ஹெட்ஜிங் அப்படின்னு பண்ணவங்கெல்லாம் ஒரு மாதிரி தப்பிச்சிருந்திருப்பாங்க அல்லது பயம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த ஹெட்ஜிங் அப்படின்ற வார்த்தையை பேச வச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.